வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கோல்டு சரியில் 3 லேயர்ஸ்க்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 லேயர்ஸ் சரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே கோல்டன் கலரில் தான். அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் வந்து 4mm பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ 4mm பீட்க்கு அடுத்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து பேசிக் லைன் வந்து பார்டர் வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்டர்லேருந்து கரெக்டாக 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து நான் குட்டி குட்டி, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் சென்டர் மார்க் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணதை வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா என்னன்னா சென்டர்லேருந்து அந்த சென்டர் லைன்லேருந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழேயும் அதே மாதிரி மேலே மார்க் பண்ண மாதிரியேவும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது சென்டர்லேருந்து, அதாவது கீழே பாட்டமில் 2 டாட் தள்ளியும் மேலே டாப்பில் வந்து 2 டாட் ஆப்போசிட் சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைன் மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. லைன் வந்து எப்படி இருக்கணும்னா கிராஸாக இருக்கணும். அந்த கிராஸ்க்காக தான் நான் அந்த மாதிரி வந்து 2 டாட் வந்து தள்ளி எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கிராஸ் மாதிரி போட்டோம்னா நமக்கு குட்டி குட்டியாக வந்து செக்குடு பாக்ஸஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம மேலே வந்து அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல லைனு, அந்த லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து 4mm பீட், அகைன் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து பார்டர் எப்படி முடிச்சிருந்தோமோ அதே மாதிரி மேலேயும் டாப்பில் அந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த லைன்ஸ் வந்து போட்டிருந்தோம்ல, குட்டி குட்டி செக்குடு பாக்ஸஸ் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைட் போங்க. இப்போ இந்த சுகர் பீட் வந்து மேலே அந்த சுகர் பீட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதே மாதிரி கீழே முடிக்கும் போதும் அந்த சுகர் பீட் லைனுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. இப்போ இது கீழே இருக்கட்டும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மெரூன் கலரில், அதாவது அந்த ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு 1/2 இன்ச் அப்ராக்சிமேட்டாக 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து வச்சுட்டு அதை வந்து நான் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதில் ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஃபேப்ரிக் க்ளூ, அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீழே வந்து ஒன் சைட் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் திரும்ப ஆப்போசிட் சைடில் இருக்க லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு செக்குடு பாக்ஸ்குள்ளேயும் ஒரு 4mm பீடும் சுகர் பீடும் இருக்கிற மாதிரி ஹேங்கிங் மெத்தடில் குட்டி புட்டா வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த செக்குடு பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம 1/2 இன்ச் லைன் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைன் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த சுகர் பீட் லைனுக்கு மேலே வந்து நான் பைப்பிங் த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட்டை வச்சு வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து இந்த த்ரெட்டை வச்சு வந்து நான் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கூட அப்ளை பண்ணி வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும், அதனால தான் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த லோடிங் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு மேலே வந்து சுகர் பீட் வந்து நம்ம லோட் பண்ணி கொடுக்க போகிறோம். 4 சுகர் பீட் இருக்கிற மாதிரி வந்து நான் லோடிங் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 5 பீடோ இல்லை 3 பீடோ இருக்கிற மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ இது லோட் ஸ்டிச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த லோட் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த லோட் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போது அந்த சென்டரில் ஒட்டியிருந்த அந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை சுற்றி ஃபுல்லாக நான் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ தான் அது வந்து கீழே இருக்க அந்த ஸ்டோன்ஸோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதவே தான் நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இப்போவே நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே அந்த சுகர் பீட் லோடிங் கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து 2 ரைஸ் பீடு 2.5mm சைஸில் இருக்க ரைஸ் பீடை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து நான் கொடுத்துட்டே வரேன். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரே ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி லைன்ஸ் கூட வரைஞ்சிட்டு கூட கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைன்ஸ் வந்து மேலே அந்த எட்ஜஸ் வந்து டச் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். இப்போது அந்த சுகர் பீட் லைன்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அந்த பார்டர்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி சென்டரில் அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனுக்குள்ளே அந்த 1.5 இன்ச்சை ஹாஃபாக மடக்குனா ஒரு 3/4 இன்ச் வருமா, அந்த 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் அங்கங்கே டாட் வந்து வச்சுட்டு அதை வந்து ஒரு குட்டி டாட்டர் லைன்ஸ் கொடுத்து அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டர் லைன்லேருந்து கரெக்டாக 2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து அந்த டாட்டர் லைன் மேலே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2 இன்ச் இருக்கிறத அந்த சென்டரில் வந்து தான் நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம்.
கீழே ஒட்டியிருந்த அதே அந்த மெரூன் கலர் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணி அது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்ம ரைஸ் பீட் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து நான் கோல்டன் கலரில் இருக்க சக்கரியை வந்து நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு சக்கரிக்கும் தனித்தனியாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டினியூட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒவ்வொரு சக்கரிக்கும் தனித்தனியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து எல்லா சக்கரிக்கும் அந்த எல்லா கேப்லையும் வந்து சக்கரிஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த சக்கரி மேலே வந்து நான் ஜர்க்கன் ஸ்டோன் ஒயிட் கலரில் இருக்க ஜர்க்கன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்காக அந்த கேப்பில் ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து எடுத்து நான் அந்த கேப்பில் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த சேம் கிளாத் கலரில் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா வந்து ஒயிட் கலரில் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஜர்க்கன் ஸ்டோன் ஒட்டும்போது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வெறும் ஸ்டோன் வந்து ஒட்டுறப்ப வந்து அது ஸ்டிச்சஸ் கொடுக்காம வெறும் ஸ்டோனாக ஒட்டுறப்ப வந்து நீங்கள் நல்லா ஃபேப்ரிக் க்ளூ வந்து நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபேப்ரிக் க்ளூவை மட்டுமே நம்பி நம்ம ஒட்டுறோம் இல்லையா, அதனால வந்து நிறையா வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேலே ஒட்டியிருந்த அந்த ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் இருந்து நான் ஒரு ரைஸ் பீட் சுகர் பீட் இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஹேங்கிங் மெத்தடில் ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் போட்டாலும் ஓகே. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரை 4 சென்டரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்க கேப்பில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இல்லை இந்த மாதிரியே நீங்கள் நீட்டாக போட்டுருவீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போய் போடும்போது நமக்கு வேலையும் சுலபமாக முடியும், பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்த மாதிரியே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மேலே அந்த 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஒரு லைன் வந்து சுகர் பீட், அதுக்கப்புறமா அடுத்து ஒரு லைன் வந்து 4 mm பீடும், திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீடும் கொடுத்து அந்த லைனை வந்து பேசிக் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொடுத்துருக்கவே தான் திரும்ப ரிப்பீட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ திரும்ப இதில் வந்து 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணி திரும்ப ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சில் சென்டர்லேருந்து திரும்ப 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரைஸ் பீட் ஒரு சுகர் பீடை வந்து ஹேங்கிங் மெத்தடில் 3 பீடு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி புட்டா மாதிரி வந்து நான் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மேலே போட்டிருக்க லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுவே தான் நம்ம திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணி போட போகிறோம். இப்போ அந்த சுகர் பீட் லைன்லேருந்து திரும்ப 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைனாக வந்து லைன் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். அந்த ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டணும்ல, கேப் விட்டு 1/2 இன்ச் அப்ராக்சிமேட்டாக கேப் இருக்கிற மாதிரி அதே மாதிரி திரும்ப வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அதில் வந்து ஸ்டோனை ஒட்ட போகிறோம். அந்த லைன் போட்டிருக்கோல, அந்த லைன் மேலே வந்து திரும்ப நம்ம இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா லைன்ஸ் வந்து சுகர் பீட் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நல்லா சுகர் பீட் வந்து எப்பவும் போல் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு 4 mm லைன், திரும்ப ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஒரு லோட் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துருக்கேன் சுகர் பீடை வச்சு. அப்புறம் திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீட், அப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு லைன் மார்க் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடும், அப்புறம் ஒரு லைன் வந்து 4 mm பீட் சுகர் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம கீழே கொடுத்துருக்கவே அப்படியே ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப கொடுக்க போகிறோம். இப்போ அந்த மேலே போட்டிருக்க அந்த ஜிக்ஸாக் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கீழே நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதவே தான் நான் திரும்ப வந்து மேலே வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்கேன். கீழே வேணால் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்கேன்னு. இதவே அப்படியே மேலே வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த இடையில இருக்க கேப்பில் வந்து அந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ கீழே அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ளார் போட்டாலும் அதே மாதிரி சேம் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ளார், அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், 4 mm பீட், திரும்ப அந்த மேலே கொடுத்துருக்க அந்த ரைஸ் பீடோட குட்டி ஃப்ளார். இதவே தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றதை இப்போ பார்த்துக்கோங்க. கீழே வரைஞ்ச மாதிரியே மேலேயும் வரைய போகிறோம். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு சும்மா எக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கர்வாக வர்ற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. திரும்ப நான் எப்படி வரைகிறேன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஷார்ப்பான எட்ஜை வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்து நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கிறோம். இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அந்த எக்ஸோட ஷேப்பில் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க லைன் வந்து சுகர் பீட் அந்த வளைஞ்சு வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் சைடு வந்து வளைஞ்சு வர்ற மாதிரி சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸோட கீழே ஒரு வி ஷேப் மேலே ஒரு வி ஷேப் வரும்ல, அதில் வந்து சுகர் பீடை வி ஷேப்லேயே கொடுக்க போகிறோம். கீழேயும் வி ஷேப்பில் கொடுக்க போகிறோம், மேலேயும் வி ஷேப்பில் கொடுக்க போகிறோம். இப்போ மேலேயும் கீழே வி ஷேப்பில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் இருக்க மாதிரி குட்டி ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி கீழேயும் குட்டி ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஹெவியான பிரைடல் ப்ளவுஸ் ஸ்லீவ். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.